ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு சரி துணியெல்லாம் இருந்துச்சு, சரி அப்படியே ஊற வச்சு துவைச்சு போகலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊறட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணேன், ஒரு துணியை எடுத்து துவைக்க ஆரம்பிச்சுட்டேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஒரு துணி கூட துவைக்க மாட்டேன், ஃபுல்லாக அம்மா தான் துவைப்பாங்க. போயிட்டு வந்து அப்படியே மண்ணிலே பிரண்டிட்டு வந்து அப்படியே கழட்டி போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே துவைக்கிறதுனால அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் துணி துவைக்கிறேன். இப்போ தெரியுது அம்மாவோட கஷ்டம். துவைச்ச துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து கல் மேலே போட்டுட்டு சரி அழைக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ஆஃபீஸ் போட்டு போகிற துணின்றதுனால அழுக்கு அவ்வளோ இல்லை. சரி அப்படியே சும்மா லைட்டாக சோப் போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே அலசி எடுத்து எடுத்து பக்கெட்டில் போட ஆரம்பிச்சிட்டேன். 3 பேண்ட்டு அப்புறம் வந்து ஒரு 4, 5 ஷர்ட் இருந்துச்சு கைஸ், அவ்வளோதான் அழைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா அலசி முடிச்சுட்டேன். சரி அலசி துணியெல்லாம் காய போடலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் கைஸ். இது அந்த கம்பி துணி காய போடுற கம்பி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 கம்பி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துணி பக்கெட்டே கீழே வச்சுட்டு பேண்ட்டு அப்புறம் டிஷர்ட்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் உதிரி உதிரி காய போட்டேன். துணியை பூரா காய போட்டு முடிச்சுட்டேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.